அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்ப இன்னைக்கு படிக்கிறது எப்படி மறக்காம இருக்கிறது அப்படின்றதுக்கான சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இத நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். ரெகுலரா நீங்க இத வாட்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? படிக்கிறது மறக்காம இருக்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் நம்ம ரிவிஷன் பண்ணணும். ஓகேங்களா? படிச்சத குறைஞ்சது 24 மணி நேரத்துக்குள்ள மீண்டும் மீண்டும் படிக்கிறதுக்கான இது பண்ணணும். அப்பதான் வந்து என்ன பண்ணணும் நம்ம மெமரி கெப்பாசிட்டி கூடும். ஓகேங்களா? அப்பன்னா என்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் படிக்கிறத வந்து நம்ம ரிவிஷன் பண்ணணும். ஓகேங்களா? என்ன பாடம் படிச்சிருக்கோம்? தமிழ் படிச்சிருக்கோமா, கான்ஸ்டியூஷன் படிச்சிருக்கோமா அப்படின்றத மொதல்ல நம்ம எடுத்து வச்சுக்கிறணும். அத படிச்சத வந்து என்ன பண்ணணும், ரிப்பீட்டடா வந்து நம்ம ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள திரும்ப திரும்ப நம்ம படிச்சத வந்து ரிவிஷன் பண்ணணும். ஸ்பீடு ரிப்பீட் பண்ணணும். செகண்ட் வந்து என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்பீடா ரிப்பீட் பண்ணுறது. ஸ்பீடா ரிப்பீட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நாள் ஒண்ணு படிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கிறோமே, ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் படிக்கிறோம் அப்படின்னா, அது ஒரு 2 நாள் 3 நாள் கேப்ல வந்து திருப்பி இன்னொரு தடவ ரிவிஷன் பண்ணணும். திருப்பி வந்து ஒரு 7 நாள்ல ரிவிஷன் பண்ணணும். திருப்பி வந்து ஒரு 15 நாள்ல ரிவிஷன் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு 1 வாரத்துக்கு ஒரு 15 நாளுக்கு ஒரு தடவ நம்ம ரிவிஷன் பண்ணா தான், என்ன பண்ணும் அது நம்ம திரும்ப திரும்ப வந்து மைண்ட்ல வைக்கணும். அப்பன்னா வந்து ரிவிஷன்னா திரும்ப திரும்ப வந்து ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு படிச்ச பாடத்த ரிவிஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 நாளுக்கு அப்புறம் ரிவிஷன் பண்ணணும். அப்புறம் 7 நாளுக்கு அப்புறம் ரிவிஷன் பண்ணணும். அப்புறம் 15 நாளுக்கு அப்புறம் ரிவிஷன் பண்ணணும். இப்ப ரிப்பீட் அப்படி திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்றதுனால தான் ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம மனசுல வந்து அத வந்து மறக்காம வச்சுக்கிற முடியும். காந்தி பிறந்தது, இப்போ சுதந்திர தினம், இப்போ இந்த மாரி நம்ம விஷயங்கள்லாம் வந்து எப்படி நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இருக்குன்னா, நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து அத பண்ணி ஜனகணமன இப்ப நம்ம தினமும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம், தொடர்ச்சியா வந்து நம்ம ஒரு 10, 12 வருஷமா வந்து நம்ம ரிவிஷன் பண்ணிட்ட மாரி தினமும் காலைல எந்திரிச்சு அத நம்ம பாடுறோம், சொல்றோம். இப்போ வந்து ஸ்கூல்ல வந்து காலைல வாய்ப்பாடு சொல்ல வைக்கிறாங்க. இதெல்லாம் என்ன பண்றது, எப்பொழுதுமே வந்து வந்து நம்ம வாழ்நாள் முழுதும் மறக்காம இருக்கும். அந்த மாரி தான் சில விஷயங்கள் வந்து நம்ம ரிப்பீட்டடா வந்து டே 1, டே 3, டே 7, டே 15 நம்ம பண்றப்ப, அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும் நம்ம மனசுல நல்லா நின்றுக்கும். அது மட்டும் இல்லாம, ஒரு விஷயம் படிக்கிறோம் அப்புட்ன்னா, அத கதை மாரி நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிறணும். 3வது என்ன பண்ணணும் அப்புட்ன்னா, அத நம்ம கதை மாரி ஒரு ஞாபகத்துல வச்சுக்கிறணும். கதை மாரி நம்ம வச்சுக்கிட்டா தான், அது நம்ம மனசுல நிண்டுக்கிரும். இப்ப வந்து பார்த்தோம்னா, தமிழ் எடுத்துக்கிடட்டுமே. தமிழ் எடுத்துக்கிட்டோம்னா, திருக்குறள் எழுதினவர் திருவள்ளுவரு. திருக்குறள் மெய்ப்பொருள் எழுதினவர் யாரு அப்புட்ன்னா, பெருஞ்சித்திரனாரு. உலக பொதுநூல், உலக பொதுமறைன்னு சொல்லி திருக்குறள சொல்லுறாங்க. தமிழுக்கு கருவூலம் அப்படின்னு சொல்லி எத சொல்றாங்கன்னா, திருக்குறள் மெய்ப்பொருள் உரைய சொல்றாங்க. அப்படி சொல்ற நூல் வந்து பார்த்தோம்னா, திருக்குறள் மெய்ப்புரை. அப்படி சொல்றவர் யாருன்னா, பெருஞ்சித்திரனார். திருக்குறள் உரை எழுதினவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அ பாரதிதாசன். திருக்குறள் மரபுரை எழுதினவர் யாரு அப்படின்னா, தேவநேய பாவாணர். திருக்குறள் தெளிவுரை எழுதினவர் யாருன்னா, அ வ.உ.சி. திருக்குறள் விரிவுரை எழுதினவர் யாரு அப்படின்னா, அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நூலுக்கும் ஒவ்வொருத்தவங்க எழுதியிருக்காங்க. அப்பன்னா இதெல்லாம் வந்து நம்ம கம்பேர் பண்ணி கதை மாரி ஞாபகத்துல வச்சுக்கிட்டா தான், இந்த மாரி விஷயங்கள் நமக்கு நல்லா நிக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம சில விஷயங்கள வந்து மனப்பாடம் பண்ற மாரி தான் சூழ்நிலை இருக்கும். வாய்ப்பாடு மாரி மனப்பாடம் பண்ற மாரி தான் இருக்கும். அந்த மனப்பாடம் பண்ற மாரி விஷயங்கள நம்ம திரும்ப திரும்ப என்ன பண்ணணும், சொல்லி பார்க்கணும். திரும்ப திரும்ப அ மத்தவங்ககிட்ட வந்து அத வந்து கேட்கணும். கேள்வியா கேட்கணும். டிஸ்கஸ் பண்ணணும். அப்பதான் என்ன பண்ண முடியும் அந்த விஷயங்கள, அந்த விஷயங்கள் நம்ம மனசுல நல்லபடியா நிக்கும். மனப்பாடம் பண்ணணும். வாய் வழி சொல்லி பார்க்கணும் ஒருத்தவர்ட்ட. இப்ப வந்து பார்த்தோம்னா, "தமிழின் உயர்தனி செம்மொழி என்று முதலில் நிலைநாட்டியவர் யார்?" அப்படின்னா பரதிமார் கலைஞர். "தமிழ் பாடம் சொல்லிச் சொல்லி தமிழின்பால் ஈர்த்தவர் யார்?" அப்படின்னா மீனாட்சி சுந்தரனார். "சுவைபட கற்றதோடு சுவைக்கவும் கற்பித்தவர் யார்?" அப்படின்னா பரதிமார் கலைஞர். அப்படின்னா இந்த மாரி விஷயங்கள நம்ம திரும்ப திரும்ப வாய் விட்டு சொல்றதுனாலயும், அத வந்து கதை மாரி ஞாபகத்துல வச்சுக்கிறதுனாலயும் தான், அது இந்த மாரி விஷயங்கள் என்ன பண்ண முடியும், நம்ம வந்து மனசுல பதிய வைக்க முடியும். அதான் வந்து மறக்காம இருக்கிறதுக்கு ஒரு வழி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா, நடிகர் போல, அதாவது எப்படின்னா ஒரு படத்தோட கம்பேர் பண்ணிக்கிறது, எதா மாரி ஒரு விஷயங்கள வந்து பார்த்தோம்னா, படத்துல வச்சு ஞாபகத்துல வச்சுக்கிறது. படத்துல வர விஷயங்களுக்கும், இலக்கியங்களுக்கும், பாட்டையும் வந்து ஞாபகத்துல வச்சுக்கிறது. ஒரு படத்துல நடிக்கிற அந்த படத்து பேரையும் நம்ம பாடத்தோட பேரையும் ஞாபகத்துல வச்சுக்கிறது. ஒரு நடிகர் பேர வச்சு பாடத்த வந்து ஞாபகத்துல வச்சுக்கிறது. இந்த மாரி விஷயங்களையும் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? அத வந்து ஞாபகத்துல வச்சுக்கிற முடியும். அப்பதான் ஒரு படத்தோட இப்ப வந்து பார்த்தோம்னா, அ து முதல் தூது நூல் முதல் தூது வந்து பாருங்க நெஞ்சு விடு தூது. நெஞ்சு விடு தூது எழுதினவர் யாரு அப்படின்னா, உமாபதி சிவாச்சாரியார். இதே மாரி வந்து பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு படத்த ஞாபகத்துல வச்சுக்கிட்டு, அ அத ஞாபகத்துல நமக்கு மனசுக்குள்ள வச்சுக்கிறது. ஓகேங்களா? அந்த மாரி விஷயங்கள ஞாபகத்துல வச்சுக்கிறப்ப தான், அது வந்து நம்ம நல்லா மனசுல நிக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நல்லா தூங்கணும். கரெக்ட்டா வந்து 7லேருந்து 8 மணி நேரம் நமக்கு நல்லா தூக்கம் தேவை. நல்லா தூங்குறது முக்கியமான விஷயங்களா இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா, படிச்சத கையால எழுதி பார்க்கணும். ஓகேங்களா? ஒரு 1க்கு 2 தடவ வந்து இப்ப வந்து ஆர்டிக்கிளு, அப்புறம் வந்து வருடங்கள், இந்த மாரி விஷயங்கள 1க்கு 2 தடவ நம்ம வந்து எழுதி பார்க்கணும். 110 பண மசோதா, 112 ஆண்டு நிதிநிலை அறிக்கை,
111 வந்து குடியரசுத் தலைவர் வந்து சைன் போட்டா தான் அது வந்து சட்டமாகும். இந்த மாரி விஷயங்கள நம்ம திரும்ப திரும்ப எழுதி பார்க்கறதுனால தான் மனசுல வந்து நம்பர்ஸ்லாம் எழுதி எழுதி பார்த்தா தான் நமக்கு மனசுல நிக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்ம மனநிலை அமைதி. நம்ம எப்பவுமே வந்து சஞ்சலமா இருக்கக்கூடாது. அப்பதான் வந்து படிக்கிறது வந்து நினைவில மனசுல இருக்கும். தினமும் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம தியானம் பண்ணணும். இல்லாட்டி கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இல்லாட்டி வந்து நெருங்கிய நண்பர்ட்ட வந்து மனசு விட்டு பேசலாம். இந்த மாரி விஷயங்களால தான் நம்ம வந்து ஞாபகத்துல சில வைக்க முடியும். ஓகேங்களா? அப்புறம் என்ன பண்ணணும்? தொடர்ச்சியா ரிவிஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்றது? அதுக்கப்புறம் வந்து ஸ்பீடா ரிப்பீட்டேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கதை மாரி ஞாபகத்துல வச்சுக்கிறணும். மனப்பாடம் பண்ணணும். வாய் வழியா சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் நல்லா தூங்கிரணும். நம்ம ஒரு நாளைக்கு 7லேருந்து 8 மணி நேரம். கையால் நம்ம தகவல வந்து நம்ம டேட்டா வந்து ஒவ்வொரு நாளும் வருடங்கள், பேர்கள வந்து எழுதி பார்க்கணும். நம்ம மனநிலைய அமைதியா வச்சுக்கிறணும். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டா மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அந்த மாரி விஷயங்கள பண்றப்ப, நம்ம மனசு வந்து நிம்மதியா இருக்கும். ஓகேவா நண்பர்களே? தொடர்ச்சியா படிங்க. நம்பிக்கையா இருங்க. இத ஃபாலோ பண்ணுங்க. நம்ம வென்றலாம். வெல்வோம். நன்றி நண்பர்களே!